Taste the Daily. நாட்டின் 76வது குடியரசு தின விழா தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அஸ்ஸாம், தெலங்கானா, ஜம்மு காஷ்மீர், தமிழக பாரம்பரிய கலாச்சார நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் முப்படைகளின் தளபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதேபோல் உயர்நீதிமன்றத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். முன்னதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதேபோல் சென்னை அண்ணா சாலையில் உள்ள LIC அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மண்டல மேலாளர் வெங்கடராமன் தேசிய கொடியை ஏற்றினார். இதேபோல் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மாநில முதன்மை கணக்காயர் அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் முதன்மை கணக்காயர் KP ஆனந்த் தேசிய கொடியை ஏற்றினார். இதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள GST பவனில் முதன்மை ஆணையர் JM கென்னடி மத்திய காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார். மேலும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் வருமான வரித்துறையின் தலைமை ஆணையர் ராஜசேகர் ரெட்டி லக்காடி தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார்.